ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் கார் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் காசு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ சரி, ஓகே, உண்மையிலே ஈஸியாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துக்கு விளாட போகிறேன். நான் நடுவில் எதையும் வெட்டவும் மாட்டேன், ஸ்பீடாக ஆக்க மாட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்தில் நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த கேம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறையா வாட்டி விளாண்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கேமோட மெக்கானிசம் தெரியும். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது, விளாட முடியுமா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. எப்படி தான் இருக்குன்னு நான் பார்க்கலாமே. ஸோ கைஸ், இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சேனல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு டைமர் தெரியும், உங்களுக்கு டைமர் தெரியாது. பட் என்ன பரவாயில்ல, எனக்கு இன்ட்ரோவுக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காட்டும். ஸோ வந்து ஸ்டாட் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இது பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி நம்ம காசு தான் பார்க்குறோம் மெயினாக. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே ஏற்றணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்தவொடனே உள்ளே போய் உங்களோட கராஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டி இருக்கும். ஸோ இந்த பெட்டியை மட்டும் திறந்துருங்க. இந்த பெட்டியில் செம்மையான வேல்யூபிளான ஐட்டம் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குன்னு தெரியாது, அவ்வளோ ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மாடர்ன் கேமோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோ இல்லை, புரியல என்னத்துக்குன்னு தெரியல. ஆனால் அது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். மோஸ்ட்டாக கேமோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்லெஸ் தான் நம்ம காடிக்கு. ஸோ நான் என்ன பண்ணுங்க, இதுக்கு போயிட்டு இன்னொன்று தட்டினீங்கன்னா பாருங்கள், இந்த ஒரு கேமோ வந்து அது பார்த்திங்கன்னா 10,000. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வித்தனா என்கிட்ட அது பார்த்திங்கன்னா 2500 இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 125K இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சமண்டை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ யாராச்சும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிறையா காசு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த காடியும் மாற்றலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக இந்த காடி வச்சு விளாடுவேனா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. ஸோ நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காடி யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த காடி நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் தட்டிட்டு இயூ போங்க. இயூ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு BMW இந்த பிஎன்டபிள்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா E36. ஸோ வந்து பார்த்திங்கன்னா E36. ஸோ வந்து பார்த்திங்கன்னா E36 ஒன்று வாங்கிக்கிங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு போயிட்டு இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. பட் ஆனால் விற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 ட்வின் டர்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த மேக்ஸ் பவர் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காடியை லோவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸோட 2 inch ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ப்ரையாரிட்டைஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த WVX100 ஷாட்டு இந்த நைட்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்மேஷில் இருந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாஸ்ட் இந்த ஒரு பொருள் வாங்க மறந்துட்டேன், அதையும் போய் வாங்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நான் வாங்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கலை. ECU தான் நான் வாங்க மறந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ECU மெயினாக வேணும். ஸோ 2 inch ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட டர்போ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் காரோட ஹவர்ஸ் பவர் ஏறிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இப்போ வெளியே வந்து ஷாப்புக்கு போயிட்டு பார்ட்ஸ் ஸ்டோர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெஞ்சோட இது போட்டிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. WVX ஸ்பீடு ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லான்ச் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு போயிட்டு ஈஸி டூனிங்கில் இதை அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா என் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஞ்சோட சிம்பிள் வந்து கீழே காட்டும். அதை தட்டினீங்கன்னா 2வது ஸ்டெப் 2 அன்லாக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
லான்ச் கண்ட்ரோல். ஸோ லான்ச் கண்ட்ரோல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பி ஏற்ற சொன்னேன்னா இந்த எக்ஸ்பி ஏற்றுறது மூலிமா இன்னும் நிறையா காசு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி ஏற்ற சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஐயோ, இந்த காரில் ஈஸி டூனிங் பண்ண தப்பா போச்சு. சரி, ஓகே. ஐயோ, ஒர்ஸ்ட்டு. நான் தான் இந்த காடியை ரொம்ப பாய்க்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காடியோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா மறந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கை வாட்டமாக வருமோ அந்த இதை பார்த்திங்கன்னா நான் இப்படியே 30 நிமிஷத்தை ஓட்டிடுவோம் போடுறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷிஃப்டிங்கை மாற்றிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ட்ராகு, ஃப்ரீ ரன்னு, மேனுவலு, இன்வெர்டர். ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லோவாகவே போகிறேன். என் காரோட டயரும் ரொம்ப ஹீட்டாக இல்லை, அது இன்னொரு ப்ராப்ளம். உங்கள் காரோட டயர் ஹீட்டிங்கிறப்போ பார்த்துக்கிட்டே இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லான்ச்சை பிடிச்சிட்டு எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், இந்த காடியோட பவர் செம்மையாக ஏறும். ஸோ நான் என் நாசி கேட்டேன்னா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்லேயே தான் வருவானுங்க இந்த காடியை எடுத்துகிட்டு போனால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கிளாஸுக்கு போயிருக்கும். இப்போ வந்து செகண்ட் கிளாஸுக்கு போனதுனால அது பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கூடியாக தான் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இதுக்கு 20% ஏறுதுன்னா மொத்தமாக நான் 5 ரவுண்டு விளாண்டா செகண்ட் லெவல் போயிடுவேன். ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை 1 hour செய்கிறவங்களும் இருக்காங்க, 30 minutes செய்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 minutes வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் தான் தோணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த க்ரீன் லைன் வர்ற வரைக்கும் இது பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச்லேயே போட்டுருங்க. லான்ச் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ஷிஃப்டிங் பர்ஃபெக்டாக பண்ணால் அவங்க காடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வெட்டும் ஈஸியாக. வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக பண்ணிட்டேன். என் டைம் ஓப்பன் டைம் பாருங்கள், அந்த 0.001 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் எங்கள் 2 பேத்துக்கு. ஸோ என் ரியாக்ஷன் டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஷிஃப்டிங் கரெக்டாக பண்ணுறது வரையும் பார்த்துக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் ஏன் லோ ஒரு இது எடுத்துருக்கேன்னா இந்த காடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தாண்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்போ என்கிட்ட அது பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் வண்டி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த காடி அதே காடியை பாய்க்கிறதுனால பாய்க்கலாம், அதுவும் பவராக தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி செகண்ட் கிளாஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் யூஸ் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா இந்த காடி நீங்கள் நார்மலாக செஞ்சு இது பண்ணுறதுனால செஞ்சு இது பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்ப்போம் என்கிட்ட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய காடி கூட தான் ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த காடியோட இது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த காடியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் ஆப்போனன்ட் டீமோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட. ஸோ இதுவும் முதல்ல ரேஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்க போகுது. ஓ இல்லை, ஜெயிச்சிட்டேன். ஓகே, நைஸ், ஜெயிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், க்ளோஸ் கால் தான் போகும். நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் டைம் வேகமாக இருந்துச்சுன்னா காடியும் வேகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஸை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸில் விளாட்றேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் விளாண்டுட்டு வரேன். இப்படி நாஸ் தட்டிட்டு மறுபடியும் தட்டி கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண முடியாது, சரி பண்ணிட்டா போகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேப், ஆனால் அதை பற்றி இதில் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேப்பை வந்து பார்த்திங்கன்னா
2-3 தடவை விளையாடாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேனுவலில் 1/4 மைல்ஸ் தான் போனேன். ஸோ 1/4 மைல்ஸ் போயிட்டு இப்போ நான் வந்து ஸ்னோவிலேருந்து நான் டேக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக விளாடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, உங்கள் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஈஸி தான், பட் ஆனால் ஆல் வீல் டிரைவ் வீல் ஸ்பீட் பண்ணாமல் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஓகே போகலாம். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்னா ரொம்ப வீல் ஸ்பின் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் வந்துச்சுனாலே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் கார் வந்துச்சுன்னா உங்கள் லான்ச் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கணும். உங்கள் லான்ச் நல்லா இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்கள் காடி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்டி வந்துச்சு, கரெக்டாக 10வது நிமிஷம் வர போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எதுக்கு போடலாம் கேஷ், ஏன்னா கேஷுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் ஜெயிக்க கிடைக்கலாம் நிறையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ நான் எப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு டீக்கால் மட்டும் தான் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இதோட விலை என்னென்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 59 ரொம்ப அதிகமான விலையும் கிடையாது, ரொம்ப குறைவான விலையும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. இந்த காடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரலை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா முன்ன இந்த காடி வச்சு விளாடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா EK9 வேறு வழி இல்லை, EK9 எடுத்து ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் கார் போய்ட்டு இந்த காரை விற்றிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட பொருளாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடியை வச்சுன்னு இருக்கணும். பட் ஸ்டில் ராங்கான ஒரு செலெக்ஷன் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான காருக்கு மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கார்லேயே லான்ச் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை போட்டு தான் வந்து ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரைடு ஐட்டியம் குறைக்க சொல்கிறேன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, எந்த குறைக்க சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், மாற்றலைனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பானரை தட்டி லான்ச் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஃப்ரீனன் மேனுவல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காடி வந்தோன்னா நடுவில் 1/4 மைல்ஸ் போங்க, 1/2 மைல்ஸ் போங்க, டே. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டெய்லி ஏன்னா உங்களோட வீல்ஸை மாற்றதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ராக்ஷன்ஸ் தான். ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் தான் வாங்கியிருக்கேன் நான். ஷிட் மறந்துட்டேன், எது ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் எது தெரியல. என் லான்ச்சை பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வீல் ஸ்பின் பண்ணாத காரு. ஸோ அதோட லான்ச் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ த்ரோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான லான்ச் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்னும் வேகமாக இருக்கும், வீல் ஸ்பின்னும் பண்ணாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் வீல் ஸ்பின் பண்ணிக்கிட்டே தான் வரும். பட் ஆனால் GTR வாங்கிட்டீங்க வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுப்பிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த 10 நிமிஷத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் வெடி செலவு பண்ண போகிறேன்னா ஆமாம். அப்புறம் நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம் கட்டலாம்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வரேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயும் வீடியோ எடுத்துகிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா மேபி நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்தாண்ட ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடாமல் இருக்கும். ஸோ வந்து மைன்கிராஃப்ட் போன வாரமே இப்போ இது நேற்றே போட்டிருக்கேன் இது. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இது போட்டேன். ஸோ அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லெவலில் ஏறலாம், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்டி என்ன இருக்குது பார்ப்போம் என்ன இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ பார்ப்போம். எனக்கு டைம் இன்றைக்கே எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மைன்கிராஃப்ட்டில் நம்மளோட மைன்கிராஃப்ட் 1 பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோட் போட்டு மாப் ஃபார்ம் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம், திறக்கலாம் பெட்டி. என்னடா இது வந்து இந்த ரிம் வந்து விலை கூடன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஒரு யூஸ் தான் அது. நம்மளோட இதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவர் வெயிட்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இது 43 தான் விற்கணுமா?
ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது நல்ல வெயிட் ரிடக்ஷனாக இருக்க போகுது என் காடிக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்பா அது பார்த்தீங்கன்னா போடுவோம் என் காருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மலேஷ் வர்றதுக்கே. ஸோ அடுத்த ட்ராக் ரேஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 1.5 miles நைட் டைம். நான் நைட் டைம் செலக்ட் பண்ண கேட்காதீங்க, ரேண்டமாக செலக்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஃப்ரண்ட் வீல், நம்மளும் ஃப்ரண்ட் வீலு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடு தெரியாமல் தம்பி வந்துட்டாரு ஓட்டுறோம். உங்களுக்கு லான்ச் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போகும், நல்லா ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதை பார்த்திங்கன்னா நாஸ் அடிச்சிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நாஸ் அடிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு போயிடுவோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கியரிங் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த கேமில் கியரிங் சிஸ்டம் தொட்டதே கிடையாது, ஏன்னா எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம். ஆனால் ஸ்டில் நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சினா வின் பண்ணிடுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கியர் சிஸ்டம்ஸு கொஞ்சம் நாளில் கற்றுக்கணும். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் விளாடும்போது வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சு கரெக்டாக பண்ணாமல் ஊற்றுருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நோஸை போட்டு அப்படியே தாண்டி போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாஸ் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறது நீங்களே பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா BMW வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பர்ஃபெக்டாக இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல் வீல் ட்ரைவு, ஃப்ரண்ட் வீல் ட்ரைவு, ரியர் வீல் ட்ரைவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 350 இந்த 350 இல்லை, இன்னொரு 350 இருக்குது. அந்த 350 வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நான் இதை பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா யாரையா நீங்கள்? ஓகே அவன் லான்ச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியர் வீல் ட்ராக் ரேசிங்கு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நோஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிட்ட வச்சா போதும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் கேர் போனதுக்கப்புறம் நான் வேகமாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்தினா வந்து பார்த்திங்கன்னா நான் அவனை வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஸோ லெவலப் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மெனுவுக்கு வந்துட்டு ஏற்றிட்டு மறுபடியும் போவேன். ஏன்னா லெவலப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 miles போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா போப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவனுக்கு வீல் ஸ்பின் இருக்குது, ஆனால் அவன் ரியல் வீல் ட்ரைவு. ஸோ இவனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வீல் ஸ்பின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வீல் ஸ்பின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும் நம்ம. பாருங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வீல் ஸ்பின் பண்ணாதனால அவன் கார் வந்து பார்த்திங்கன்னா வீல் ஸ்பின் ஆகி பின்னாடி போச்சு. ட்ரக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரேசிங்கோட மெயின் கோல் மாதிரி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் இருக்குது, அதுலேயும் நான் ப்ரோ கிடையாது, ஆனால் நான் விளாண்டுருக்கேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா அதுலேயும் போகலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஃப் அடுத்தவங்களை வந்து எலிமினேட் பண்ணுறது, இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் சொன்னோன்னா அது பார்த்திங்கன்னா தூரமாக போக அவங்க ஹெல்த்து குறையும், அந்த மாதிரிலாம் செய்கிறது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் ப்ரோ கிடையாது. ஸோ நான் அதெல்லாம் இப்போதைக்கு நான் விளாண்டுருக்கேன், என் பழைய இதில் விளாண்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் விளாடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கேம் போகும். ஸோ அடுத்த 20 நிமிஷம், இன்னும் 3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் முடிப்பது நம்ம கொடுத்த 20 நிமிஷம். அந்த 20வது நிமிஷத்தில் பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லான்ச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான லான்ச்சு. அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் தட்டிட்டிங்கன்னா ரொம்ப முன்னுக்கு போயிருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிஜா பண்ணுறதுக்கு அவன் நம்மளை துரத்தி பிடிக்க டைம் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம். ஸோ என்னோடய இதை பாருங்கள், கிலோமீட்டரை பாருங்கள், ஸ்பீடு விட்டு வெளியே போகுது. ஸோ இப்படி தான் செய்யணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காடியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள பாயிண்ட்டை தாண்டாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காடி வச்சுருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் வரும். அதான் என் டாப் ஸ்பீடாக கிடையாது. BMW M5 செஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரியாக்ஷன் பாருங்கள், 0.003 செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் எப்படி போட உங்கள் ரியாக்ஷன் டைம் வச்சு உங்கள் காரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஸோ இப்போ வந்து என்னது இது Alfa Romeo? ஆமாம் Alfa Romeo தான். என்ன மாடல்னு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீல் ஸ்பீட் நின்றதுக்கப்புறம் இது பண்ணுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரை வந்து லான்ச் ஆகும். ஸோ மறுபடியும் தூக்குடா, பாய். அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப துரத்தி வந்தாலும் தெரிஞ்சதுன்னா அது பார்த்திங்கன்னா நோசை போட்டு போயிருக்கீங்க.
ஸோ அப்படி உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே கேனு இந்த மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா வந்து பார்த்திங்கன்னா 2-3 ரேஸஸ் ஓடிட்டு அந்த கிடைக்கிற S15 நினைக்கிறேன் S15க்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் கண்ட்ரோல் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன கார் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ 20 நிமிஷம் வரப்போகுது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது 20 நிமிஷம் ஆக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டைமரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் போட இல்லாமல் உங்களுக்கு டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த 30 நிமிஷத்தில் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே நான் தவஞ்சிருவேன் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டை போட்டு கிளம்பிடணும். ஏன்னா வேகமாக இருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா பூஸ்ட்டை போட்டு கரெக்டாக அந்த ஷிஃப்டிங் டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுமாரி இந்த கேமில் யோசிக்கணுன்றது. ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஏற்கனவே விளாண்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் ஆஃப் டைம் விளாண்டப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எப்படி சொல்லுவாங்க நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. உண்மையிலே இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மில்லியனர் ஆகிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு கிடச்சிது எனக்கு இந்த கேமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதான் ஓகே நைஸ் அடுத்த பெட்டி கிடச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த 20 நிமிஷம் மார்க்கை தொட போகிறேன். இன்னும் 7 செகண்டில் காசுக்கே போடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு காசு ப்ரைவேட்டைஸ் கடைசி 10 நிமிஷம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா $1,65,000 இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காருக்கு செலவு பண்ண ஜாமான்களோடு சேர்த்து 20 நிமிஷத்தில் கேமுக்கு திறந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44,000 ஒரு ரிம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பெட்டி சிஸ்டம் இல்லைனா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது சிம்பிளாக ரொம்ப கஷ்டம். ஸோ திறந்து பார்க்கலாம். இது விலை கூட இல்லை, இது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஜின்னு போட்டுருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ அதுதான் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்படி இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதுக்கு போங்க, போயிட்டு உங்களோட ரேடியேட்டர் போயிட்டு இன்டர்கூலர் போட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு பம்பர்ஸில் டிலீட்டர் வாங்கியிருக்கேன். நான் ஏன் டிலீட்டர் கேட்குறேன்னா வந்து பார்த்திங்கன்னா டிலீட்டரை வச்சு பம்பர்ஸுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் பம்பரை டிலீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நைஸ். இது பக்கா காராக இருக்குது. இதுதான் பக்கா கார். நான் பெயிண்ட்டு கொடுக்கலாம், பட் ஸ்டில் நான் சேவ் பண்ணணும்னு பார்க்குறேன் காசை. ஃப்ரண்ட் பம்பர் டிலீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரோட வெயிட் அதை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார் இன்னும் வேகமாக போகும். எக்ஸ்பிளனேஷனில் நான் பண்ண செலவுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட். ஓகே, பக்கத்தில் இருக்கிற NSX வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் பண்ணிடல. அது ஆக்யூரா NSX தான் நினைக்கிறேன். தெரில. லான்ச். ஓ மை காட், எப்போ இருக்கும் எங்கள் லான்ச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு சேஞ்சஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஹவர்ஸ் ஏற்றுனோடனே எங்கள் காடி கொளுத்திக்கிட்டு பறக்குது. நியூ ரெக்கார்டா? எஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நான் அவ்வளோ காசு சம்பாதிக்கலாம். ஸோ நான் இந்த ரேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவை ஓடணுன்னா எனக்கு நிறையா காசு கிடைக்கும். நான் லான்ச்சை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் காடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் நான் வந்து லான்ச் ஆகிட்டு பண்ண சொல்கிறேன். பட் ஆனால் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஒண்டி பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். சாரி, இந்த ட்ராக்கே முடிஞ்சிட என்னடா நாஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எங்கிட்ட 4040 காசு கிடைக்கிது ஒரு ரவுண்டுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது பெரிய அப்கிரேட் தான். ஸோ பட் ஆனால் வீல் ஸ்பின் பண்ணாமல் இருக்காதிங்க. வீல் ஸ்பின் ரொம்ப முக்கியம். ட்ராக்ஷன் இந்த மாதிரி வின்டர் டைம்ஸில் ட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ட்ராக்ஷன் இல்லைன்னா அதை பார்த்திங்கன்னா காடி வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ரியாக்ஷன், பட் ஸ்டில் நான் பிடிச்ச அவனை தாண்டி போயிடுவேன் ஈஸியாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாசை போட்டுக்கிறேன், தோக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 10 நிமிஷம் இப்படி தான் ரேஸாக ஓட வேண்டியதான். ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கிடைக்குது. பெட்டி வந்துச்சுன்னா கடைசியில் இந்த 30வது நிமிஷத்துக்கிட்ட பெட்டி வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பெட்டி திறந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா கடைசியில் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விற்று காமிப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த காடியோட இந்த அக்சசரிஸ் எல்லாத்தையுமே விற்று எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பேன் நான். ஃபால்ஸ் தட்டுருக்கு. நான் வந்து என் லான்ச் பண்ணலாம்னு நினச்சேன், கரெக்டாக வரல. ஸோ லான்ச் இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா காடி முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிடுச்சு. சில்வியா கூட போகிறேன். சில்வியா ஒரு ஜாப்பனீஸ், இதுவும் ஜாப்பனீஸ் தான், பட் ஸ்டில் சில்வியா
ஸோ சில்வியாவோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான லான்ச்சு. சில்வியா தாண்டிடலாம். ஓகே, இந்த கேமில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில விளையாடும்போது நான் பார்த்தேன் இந்த கேமில் ஃபுட் எக்ஸஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே சிவிக்கை மறுபடியும் எடுத்து 1000 horsepower சிவிக்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரேசஸ் ஓடலாமா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ தான் 23 நிமிஷம் உள்ளே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மேட்சஸ் விளாண்டு இன்னும் கொஞ்சம் எடுக்க பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவோம். சீக்கிரம் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. அவ்வளோதான் கேப்பு. ஓ ஓ ஷிஃப்டிங் பண்ண இதுக்கு தான் ஷிஃப்டிங் பண்ண மறந்துடக்கூடாது சொன்னேன். நான் அது ஷிஃப்டிங் பண்ண மறந்துட்டேன். டேடி இன்னும் 2%ரா அது ஏற்றி கொடுத்துருந்தீங்கன்னா நான் போய் அப்படி இதுதான் நான் சொன்ன ஜிடிஆர். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். அவன் லான்ச் பண்ணான்னா அவன் இன்னைக்கு ஜெயிச்சிடும். ஸ்டாக்காக இருந்தால் கூட லான்ச் வெறித்தனமாக இருக்கும் இந்த காரில். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லான்ச் பண்ண போகிறது கிடையாது, நான் லான்ச் பண்ண போகிறேன். பாய். ஏஐ வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஏஐ வந்து காடி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும். அதுதான் அங்கே தான் ஹைலைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா சம் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். ஸோ எதுக்கு போடலான்னா எக்ஸ்பீட் போட்டுருக்கோம். ஸோ இப்போ 25 நிமிஷம் உள்ள இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் போய்கிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸோட ஆரம்பிச்சதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கவுண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் உள்ளே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா E86 நினைக்கிறேன். I86 தான். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஜாப்பனீஸ் அனிமே. ஐயோ ஏங்க நான் மறந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோட இது. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள செரமிக் டைமர் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைமர் முடிஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிறது. இல்லை இது நமக்கு கிடைக்கிற காரணம். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு நமக்கு கிடைக்கிறது வேறுன்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். மை காட். ரொம்ப வேகமாக போயிட்டேன். ஸோ ஓகே இன்னும் கொஞ்சம் ஓகே ஸ்டேஜிங் இன்னு காட்டுதுல. ஸோ வந்துட்டு என் காரோட ஃபுல் டயர் டெம்பரேச்சரி குறைஞ்சோன்னு இப்போ எப்படி யூஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப லேட்டான டைமில் மூவ் பண்ணாலும் உங்கள் காரோட ட்ராக்ஷன்ஸ் குறையும். ஸோ ஹீட் ரொம்ப குறையும். இந்த அட்டென்ஷன் டீட்டெயில்ஸ் எதுக்குன்னு தெரில, ஆனால் டீட்டெயில்ஸ் செம்மையான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமில் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த கேமில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஒரே காட்டியே வந்துக்கிட்டு இருக்குது திரும்ப பட் ஸ்டில் அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஓவர் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் அப்புறம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஓகே லான்ச் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லான்ச் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கை பார்த்துக்கிட்டா போதும், ஜெயிச்சிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரகேரா கிடையாது. ஸோ ஒரே கேரில் வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு. லான்ச் பண்ணாலும் முன்னுக்கு நம்ம காடி போவோன்னு கேட்டால் முக்கி தான் ஏறும். ஸோ பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபுல் ஆர்பிஎம் நோட் பண்ணி ஓகே. அவனுக்கு வீல் ஸ்பின் கிடையாது, WRZX தெரில என்னென்ன ஞாபகம். ஜெய் கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டு ஓகே. பட் ஸ்டில் டாப் ஸ்பீட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லான்ச்சில் எவ்வளோ ஸ்பீட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மை காட் செம்ம வேகமாக இருக்குது அந்த காரியோட லான்ச்சு. பட் ஸ்டில் என் கார் பவர் கூட பாய். ஸோ அவனோட காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட கீப்பப் பண்ணிக்கிட்டே வருதுன்னா அப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடச்சிருப்பான். ஸோ 28வது நிமிஷத்தோட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இன்னும் ஒரு ரேஸ் இருக்குது. லாஸ்ட் ரேஸ் முடிச்சுட்டு போயிட்டு நம்ம என்ன ஜாமான் கிடச்சிருக்கு மொத்தமாக இந்த காரோட பொருளை வச்சு எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சாவடிச்சுக்கிறேன். ஓகே ஜாகுவார் வெட்டுறது
இங்கே ஓ சமாதானமாக இருக்குது ஜாகு. சரி ஜாகு போங்க வீட்டுக்கு. ஓகே கடைசி ரேசி தோற்றக்கூடாது நினச்சி ஓகே தோக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் இப்போ. ஸோ அது ஜெயிச்சு ஒரு பெட்டி கிடச்சினா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி சேர்த்து திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது பெட்டி 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 நோ பெட்டி. ஐயோ இது ஒரு ரேஸ் போகலாமா? சரி ஓகே கரெக்டாக 30 இன்னும் 1 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. ஸோ அது பார்த்தீங்கன்னா 29 செகண்ட் ஒரு ரேஸ்னால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் யூஸ் பண்ணு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு நம்மளோட பெட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓ ஷிட் ஃபைனல் ரேஸ் தோக்கக்கூடாதுன்னு சொல்லி தோக்க போகிறேன். ஐயோ டபுள் டைம் டேப் பண்ணால் என்னோடய நொய்ட்ரஸ் உடச்சிக்குதுங்க. நான் மறந்து போயிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்றேன். ஸோ ஓகே ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் தான், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் அப்போ கூட அந்த லெவலில் ஏற்றுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கராச்சிக்கு போகிறேன். ஸோ கரெக்டாக 24 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸுக்கு போயிட்டு வீல்ஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிது. பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரெக்டாக 30 நிமிஷத்தை தாண்டிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கின எல்லா எக்ஸசரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா விற்று மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 30 நிமிஷத்தில் உண்மையிலே எவ்வளோ தான் சேர்க்க முடியும் இந்த கேமோட ஃபிசிக்ஸ் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபிசிக்ஸ் பண்ணி 30 நிமிஷத்தில் எவ்வளோ சேர்க்க முடியும் என்னால் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்கிறேன் வெயிட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது இந்த லான்ச்சிங் பண்ணுறதுக்கு வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை விற்றுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் ரிமூவர் வாங்கினேன், அதையும் விற்றுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்வோ வாங்கினேன், அதையும் விற்றுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் வாங்கினேன்னா ஸோ என் காரை போய் பார்த்தா ரிமூவ் பண்ணாலும் என் கார் அப்படி தான் இருக்க போகுது, என்னன்னு தெரில. ஸோ வேறு எதுவும் நான் வாங்கலை, வேறு எதுவுமே நான் வாங்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி கரெக்டாக 30 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் என்னென்ன பண்ண முடியும்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5வது லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ 5வது லெவல் ஜெயிக்கிற வரைக்கும் கூட போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5வது லெவல் ஜெயிக்கிற வரைக்கும் கூட போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் இப்போதைக்கு இந்த 30 நிமிஷத்துக்கு சம்பாரிச்சது பார்த்திங்கன்னா 3,21,000 கேம் காயின்ஸ் கேம் டாலர்ஸ் என்ன வேணும் சொல்லிடுவேன். ஸோ அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இதுதான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளாடும்போது அது பார்த்திங்கன்னா நிறையா இது கிடைக்கும். ஸோ வெறும் 30 நிமிஷத்துலேயே நம்மளால் அது பார்த்திங்கன்னா நம்ம கார்டு அப்கிரேட் பண்ண முடியும், நல்லா ரேஸ் ஓட முடியும். ஸோ கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் விளாண்டா நம்ம கார்டியோட பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொன்னால் ஒரு நல்ல லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். ஸோ அதுதான் இன்றைக்குள்ளே இந்த கேம் பிளேயோட என்னோடய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் முடியும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டைமிங் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்தில் 3,21,000 வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. பாய் காய்ஸ், பாய்.